மகாவும் சூர்யாவும் வந்து ரொமான்டிக்காக விழுந்து இருக்கிறத பார்த்துட்டு வந்து ஐஸ்வர்யா கிண்டல் பண்ணுறாங்க. அடுத்து வந்து மகாவுக்கு வந்து சூப்பரான சாரீ செலெக்ஷன் பண்ணி நம்ம சூர்யா கொடுக்குறதால மகாவை ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சாரியை வந்து கட்டிட்டு வா மகா, எனக்கு வந்து பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்கிறாரு. அதெல்லாம் கட்ட முடியாது சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. மாப்பிள்ளை தான் இவ்வளோ சொல்கிறாருல, ஏண்டி கட்டினா என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி கேட்டோன்னே சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் மகா அந்த சாரியை வந்து கட்டிட்டு வராங்க. அந்த சாரியில் சூர்யா அப்படியே மயங்கியே போயிடுறாரு. அப்படியே பார்த்து பிரமிச்சு போகிறாரு. மகா எவ்வளோ அழகாக இருக்கா, பார்க்குறதுக்கு அப்படியே தேவதை மாதிரி இருக்காளே, ஐயோ மகா என்னை இப்படி வந்து படுத்துறியே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. என்ன மாப்பிள்ளை அப்படியே மயங்கி போயிட்டிங்க போல் இருக்கே அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லி அப்படியே வெக்கப்படுறாரு. ஐயோ என் மாப்பிள்ளை வெக்கப்படுறது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோட்டீஸ்வரி சந்தோஷப்படுறாங்க. இங்கே மகாவுக்கும் சந்தோஷமாக இருக்குது. என்னடி சூர்யா கலக்கிட்டால் போல் இருக்கே, இந்த ஏற்பாடு பண்ணதே உனக்காக தான் அப்படின்னோடனே என்ன சொல்கிறீங்க, என்ன சொல்கிற ஐஸ்வர்யா அப்படின்றாங்க. ஆமாம் பின்ன என்ன, சூர்யா எதுக்காக இவ்வளோ சாரீஸ் இதுன்னு செலவு பண்ணிகிட்ருக்காரு, எல்லாம் உனக்கு சாரீ எடுத்து கொடுக்குதா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் தான் உங்களுக்கு தான் எடுத்து கொடுக்க வந்தேன்னு சொன்னார், அதெல்லாம் சும்மா மகா, எப்போவுமே வந்து உனக்காக தான் எல்லாமே பார்த்து பார்த்து சூர்யா செய்கிறாரு, ஆனால் நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை மகா, சூர்யாவை ரொம்ப தான் தவிக்க விடுற, பாவம் இல்லை அவர், ப்ளீஸ் மகா சீக்கிரமாகவே சூர்யா கூட ராசி ஆகிட அப்படின்னோடனே முதல்ல அவர் என்ன பண்ணாரு உனக்கு தெரியுமா, என்ன பண்ணார், இதெல்லாம் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு அதிர்ச்சியில் என்ன மகா சொல்கிற, ஆமாம் நான் வேலை செய்கிறதே அவர்கிட்ட தான், ஆனால் அவர் ஓனர் இல்லைன்னு சொல்லிட்டு வேறு யாரோ ஓனர்னு சொல்லிட்டு என்கிட்டே நடிக்கிறாரு, அதை ஒத்துக்கினா தான் இதெல்லாம், என்ன மகா நீ இப்படி பண்ணிட்டு தான் எப்படி, கொஞ்சம் விட்டு கொடுக்கலாம்ல அப்படின்னோடனே பார்க்கலாம் அதுக்குள்ளே அவர் சொல்கிறாரான்னு, சொல்லலைன்னா அவர் வந்து கல்யாணத்துக்கு வந்து வருவார் இல்லையா, அப்போ நான் சொல்கிறேன் போதுமா அப்படின்னோடனே சரி நடத்துங்க, உங்கள் 2 பேரோட கண்ணாமூச்சிக்கு அளவே இல்லாமல் போச்சு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க நம்ம ஐஸ்வர்யா. சித்ரா வந்து ஐடியா பண்ணுறாங்க, எப்படியாவது அனாமிகாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், அனாமிகாவை வச்சு குழப்பத்தை உருவாக்கணும் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க, வந்து அனாமிகா கோர்ட்டில் வந்து டைவர்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக அப்ளை பண்ணுறா ஹைகோர்ட்டில், அது அவளுக்கு சாதகமாக தான் முடியணும், எக்காரணம் கொண்டும் வந்து அனாமிகாவுக்கும் விஜய்க்கும் டைவர்ஸ் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதன்படி வந்து காய் நகர்த்திட்டு இருக்காங்க. சரிடா நீ தான் வந்து விஜய்ன்னு சொல்லிட்டு சைன் போட்டு அந்த நோட்டீஸை வாங்கிடு, அப்புறம் என்ன கோர்ட்டில் ஆஜராகலைன்னு சொல்லிட்டு வந்து அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க, அப்புறம் என்ன அனாமிகா மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துடுவா, இந்த வீட்டுக்கு வந்துட்டோன்னா ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும்ல அப்படி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படியே பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. அதன்படி வந்து அந்த வர நோட்டீஸை அவரே சைன் போட்டு வாங்கிடுறாரு விஜய்னு சொல்லிட்டு, அப்பா நோட்டீஸ் கையில் கிடச்சிச்சு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வர அந்த டைமில் சூர்யா வந்துடுறாரு. சூர்யா வந்து நோட்டீஸ் வந்து கீழே விழுந்தோடனே அதை கையில் எடுக்கிறாரு. ஐயோ சூர்யா கிட்ட கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு பதறி போகிறாங்க. அடுத்து வந்து சூர்யா வந்து அந்த நோட்டீஸை எப்படியாவது வந்து பேசிகிட்டே வந்து சூர்யா கிட்டேருந்து அதை வாங்கிடுறாங்க. சித்ரா அப்பாடி நிம்மதி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படியாவது அனாமிகாவது இந்த கேஸில் வந்து ரிலீவ் ஆகிடுவா, அதுக்கப்புறம் அனாமிகா வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, மகா வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்து சூர்யா வந்து என்னாச்சு மகா அப்படின்னோட, ஒன்றும் இல்லை இந்த அனாமிகா வந்து ரொம்ப தொல்லை கொடுவா போல் இருக்கே அப்படின்றாங்க. என்னாச்சு மகா அப்படின்னோடனே, அனாமிகா வந்து வருணை போய் பார்த்துருக்கா, இந்த விஷயத்தை வந்து எனக்கு பிரபா தான் சொன்னோன்னு அதிர்ச்சி அடைகிறாரு. வருணை போய் எதுக்கு அனாமிகா பார்க்கணும், அனாமிகா கிட்டே ஏதோ பிரச்சனை இருக்குது, முதல்ல என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா போய் அனாமிகாவை மீட் பண்ணுறாரு. அப்போ அனாமிகா கிட்டே கேட்குறாரு, எதுக்காக இப்படி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் நீங்களும் வந்து அந்த மகாவும் தான் பிரச்சனை, 2 பேரும் சேர்ந்து நீங்கள் வாழ்க்கை இப்படி பண்ணீங்க, உங்களை சும்மாவே விட மாட்டேன், அதுக்காக தான் இவ்வளோ பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து சூர்யா செமையாக டென்ஷன், இங்கே பார் நீ என்ன பண்ணாலும் சரி, இங்கே பிரபாவோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், அதை நாங்கள் நடத்தியே தீருவோம், நீ என்ன பண்ணாலும் அதை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு அனாமிகா வந்து அதுவும் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம், அது மட்டும் கிடையாது, கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு நான் வந்துடுவேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. இவனை இப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட கேட்குறாரு, என்ன சார் ஆச்சு அப்படின்னோடனே, நீங்கள் தானே சார் அந்த டைமில் வந்து விஜய் வந்து வராமல் போயிட்டாரு அப்படின்னோடனே சூர்யா அதிர்ச்சி அடைகிறாரு. எப்படி வந்து வராமல் போக முடியும், ஒன்றும் புரியலையே, எப்படியும் வந்து ஆஜராக வேண்டியது, வீட்டுக்கு நோட்டீஸும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே யோசனை பண்ணி பார்க்குறாரு, ஏதோ ஒரு நோட்டீஸ் வந்து அவன் கையில் இருந்தது சித்ரா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி பார்த்துட்டு சித்ரா கிட்ட வந்து கேட்குறாரு, எனக்கு தெரியாது, இந்த நோட்டீஸாக பாருங்கள், எனக்கு தெரியாது சொல்லிட்டு காட்டுறாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு.